மாத்திரம். ஆண்டவரே நம்புவேன் உம்மை மாத்திரம். அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம். கொடுத்தாலும் நம்புவேன், எடுத்தாலும் நம்புவேன். நம்பிக்கையின் தேவன் நீங்கப்பா. பலமாய் நீர் இருக்க, தினமும் என்னை நடத்த, வாழ்க்கையில கவலை இல்லப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். உயர்த்தினாலும் நம்புவேன், தாழ்த்தினாலும் நம்புவேன். கொடுத்ததெல்லாம் நீங்க தானப்பா. ஒளியாய் நீர் இருக்க, விழியாய் வழி நடத்த, வாழ்க்கையில் கலக்கம் என்னப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் குழந்தை ஜாஸ்மினின் முதல் திருவிருந்து ஏற்பு திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உணவு உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, உறவை வளர்ப்பதற்கும் முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக பெற்றுக்கொள்ளும் நாம் அருள் உறவிலும் இறை உறவிலும் வானக தந்தையோடு ஒன்றிட்டு இருக்கின்றோம். எனது சதையை தின்று என் ரத்தத்தை குடிப்பவர் நினைவாழ்வை கொண்டுள்ளார் என்று கிறிஸ்துவே தம்மை நமக்கு உணவாக கொடுக்கிறார். இவ்வுணவு உடலுக்கு மட்டுமல்ல, நம் ஆன்ம வலிமைக்கும் முக்கியமானதாக திகழ்கிறது. இன்றைய திருப்பலியில் முதன்முறையாக இயேசுவை உணவாக பெற்றுக்கொள்ளும் எங்கள் பிள்ளை ஜாஸ்மினுக்காக ஜெபிக்க வந்துள்ள பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் தங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று பக்தியுடன் தெய்வீக திருப்பலியில் இணைந்து ஜெபிக்க அழைக்கிறோம். முக்கியவர்களே, இறைமகன் இயேசு தன்னை நமக்கு உணவாக கொடுக்கின்றார். அத்தகைய இதற்காக நன்றி கூறுவோம். மேலும் நாள் வரை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகள் எல்லாம் என்று நன்றி கூறுவோம். குறிப்பாக ரோசி விஜய் உங்கள் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். மேலும் கிறிஸ்துமஸுக்காக இறைமகன் இயேசுவின் பிறப்பை விழா கொண்டாட நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய இரண்டாம் வருகைக்காக அவரை முழுமையாக சந்திக்க அந்த நிகழ்வுக்காகவும் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையில் இந்த தயாரிப்புக்கு தடங்களாக இருக்கும் அனைத்து குற்றமுறைகளையும் சுயநலங்களையும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மனவருகை மன்னிப்பு வந்தார்கள். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10.
லீபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அந்நீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவத்தில் புதியவர் பாடுங்கள், பாடுங்கள், ஆண்டவத்தில் புதியது பாடல் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள், ஆண்டவர்தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வார் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வார் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7 முதல் 10 முடிய. ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் புரியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு நற்செய்தி இது 11 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவர் எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திலும் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைவனத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையே, யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ
மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என என்று சொல்லி அனுப்புகிற இயேசுடைய வார்த்தை நமக்கு நாம் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தருகிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருவருகை காலத்திலே நாம் மகிழ்ச்சியோடு இயேசுடைய மகிழ்ச்சி ஞாயிறிலே மகிழ்ச்சி காரணமான இயேசுவை தன் உள்ளத்திலே முதலாக தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார் ஜோசப். எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? இந்த வெள்ள உடையெல்லாம் வந்து தீர் ஜிம்முன்னு வந்திருக்கீங்க. அப்படி எதற்காக வந்திருக்கீங்க? எதுக்கு உங்களை எவ்வளவு தயாரிப்பு பண்ணியிருக்கிறாங்க கேட்கல. இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காக நற்கருணை வழியாக இயேசுவை பெற்றுக்கொள்ள இருக்கிற நம்முடைய ஜோசப். நற்கருணை, நல்ல கருணை, கருணை மிக்க நல்லது, நல்ல செயல். இந்த நற்கருணை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மையம் என்று காலகாலமாக திரு அவையானது போதித்து வருகிறது. இறைவா, பயணம் செய்யும் இத்திரு அவையை ஆசீர்வதியும். திரு அவையின் பொறுப்பாளர்கள் தாங்களும் தங்களது நம்பிக்கையை உறுதி பெற்று இறை மக்களையும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணையின் தெய்வமே இறைவா, உம்மையே பகிர்ந்து கொடுத்துள்ள இந்நாளிலே எம் பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் தாங்கள் பெற்ற வரங்களால் கனிகளால் பிறர் வாழ்வு பெற தம்மை முழுவதுமாய் கையளித்து வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் உன்னதரே இறைவா, இத்திருப்பலியில் ஒன்று கூடியுள்ள நாங்கள் ஒவ்வொருவருமே உறவுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாது தொடர்ந்து நல்ல உறவிலே ஒன்றுபட்டு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியான எம் தெய்வமே இறைவா, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் அருட்தந்தையர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்மால் அழைக்கப்பட்ட இவர்கள் உமது அன்புடனின் சாட்சிகளாக என்றென்றும் வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தின் நாயகனே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். இயேசு மரி சூசையை போல என்றும் இறைவனின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர்களாக எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சில கணம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கருத்துக்களுக்காக அமைதியில் மன்றாடுவோம். உலகத்தில் சண்டை சச்சரவு நீங்கி வாழ அமைதியில் எல்லாம் எனக்கு நிறைவேறிவார். இதோ எங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். அவைகளில் ஆதாரித்து தேவையை நோக்கி ஏற்று பூர்த்தி செய்து உன் திருமண இயேசு கிறிஸ்துவின் வழியாக வழிநடத்த வேண்டும் என்று நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே.
பயனிலமாகுமே மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே 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 ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது. நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் பாவங்களை எல்லாம் போக்குபவர் இவரே. இவரிடம் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ளே. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. எனது அன்பு மகள் ஜாஸ்மினின் முதல் திருவிருந்து ஏற்பு திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்து இறை திருப்பலி நிறைவேற்றி ஆசிரை பெற்றுத்தந்த பங்கு தந்தை மற்றும் எனது மாமாவாகிய அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எனது அன்பிய மக்கள், பாடல் குழுவினர்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பில் இதய நிறை நன்றி சமர்ப்பிக்கின்றேன். இத்தருணத்தில் அருட்தந்தர்களை கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு பொன்னாடை போற்ற பிரிவுகளை அழைக்கிறேன். திருப்பலி முடிந்து கீழ்த்தளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மகிழ்வின் விருந்திலும் அதனுடன் நடக்கும் மற்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையை நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கை உறுதியையும் எதிர்நோக்கிய மகிழ்ச்சியையும் அன்பின் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்புவேன் உம்மை மாத்திரம், அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம். ஆண்டவரை நம்புவேன் உம்மை மாத்திரம், அற்புதங்கள் உமக்கு எம்மாத்திரம்.
கொடுத்தாலும் நம்புவேன், எடுத்தாலும் நம்புவேன். நம்பிக்கையின் தேவன் நீங்கப்பா. பலமாய் நீர் இருக்க, தினமும் என்னை நடத்த, வாழ்க்கையில கவலை இல்லப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். உயர்த்தினாலும் நம்புவேன், தாழ்த்தினாலும் நம்புவேன். கொடுத்ததெல்லாம் நீங்க தானப்பா. ஒளியாய் நீர் இருக்க, விழியாய் வழி நடத்த, வாழ்க்கையில் கலக்கம் என்னப்பா. ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். எல்லோரும் சேர்ந்து இந்த மகிழ்ச்சி ஞாயிறான இன்று நாம் மகிழ்ச்சியாக நம்முடைய மகன் ஜோஸ்லினுடைய இந்த முதல் திருவிருந்து நாளிலே மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறவனுமாக சேர்ந்து பாடல் பாடலாம். எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். சந்தோஷம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் பாடலாமா? சந்தோஷம் பாடுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, என்னை மாற்றி சந்தோஷம் பொங்குதே. அப்பா உங்க நாமத்தால தினமும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, தள்ளினாலும் நம்புவேன், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த சந்தோஷம் இந்த நிறைவாக மனதில் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார், இயேசு முழுமையாக இயேசுடைய பிள்ளையாக இயேசுடைய பிள்ளையாக முழுமையாக தன்னுடைய அருளாலும் ஆசியாலும் தன்னையே கொடையாக அந்த கொடைக்கு நன்றி நம்மோடு சேர்ந்து இந்த நாளிலே இந்த நேரத்திலே தன்னுடைய இந்த முதல் திருவிருந்து பந்தியிலே அமர்ந்து இயேசுவை உட்கொண்ட பிற்பாடு நன்றியாக இந்த விழாவை அவர் கொண்டாடுகிறார். இது அவருடைய நாள், அவருடைய விழா, அவருடைய நேரம். எனவே அவரோடு சேர்ந்து அவருடைய பெற்றோரோடு சேர்ந்து ஞான பெற்றோடு சேர்ந்து நாமும் இதனை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். இயேசு இவரிலே வந்து விட்டார். எனவே இந்த நான் நன்றி சொல்லி இறைவன் தாமே முழுமையாக இவரை ஆட்கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவருக்காக எல்லாரும் கைகளிட்டுங்க. ஒரு நிமிஷம். இந்த ஜோஸ்லினை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும், தனதாக்கி கொள்ள வேண்டும், இவரிலே அவர் குடிகொள்ள வேண்டும், தன்னுடைய தன்மயமாக்கி கொண்டு தன்னுடைய பண்புகளை எல்லாம் அவர் நிறைவாக தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கம் செய்வதற்கு அவர் கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இவருக்காக நாம் ஜெபிப்போம். முடிந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. ஒரு நாளும் ஒரு போதும் தோற்று போவதில்லை. இளைத்து போவதில்லை, நான் கலைத்து போவதில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, அமிழ்ந்து போவதில்லை. சிறகடித்து சிறகடித்து எழுந்திடுவேன். கழுகு போல உயர உயர பறந்திடுவேன்.
போவதில்லை, தோற்று போவதில்லை, நான் இளைத்து போவதில்லை. பழைய வாழ்க்கை முடிந்திடுமே, புதிய வாழ்க்கை உதித்திடுமே. துளிர் விட்டு செழித்திடுவேன், கர்த்தர் அவர் கரம் பிடித்து நடந்திடுவேன். ஆசீர்வதிப்பார், அரவணைப்பார், என் கர்த்தர் எப்போதும் கூட நடப்பார். ஆசீர்வதிப்பார், அரவணைப்பார், என் கர்த்தர் எப்போதும் கூட நடப்பார். முடிந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை, நான் இளைத்து போவதில்லை. அழைப்பை ஏற்று விரைந்திடுவேன், இலக்கை நோக்கி நடந்திடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்திடுவேன், கர்த்தர் அவர் சமூகத்தில் குதூகலிப்பேன். நிறைவாக்குவார், நிறைவளிப்பார், பெரிய பெரிய காரியங்கள் நடக்க பண்ணுவார். நிறைவாக்குவார், நிறைவளிப்பார், பெரிய பெரிய காரியங்கள் நடக்க பண்ணுவார். முடிந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை, நான் களைத்து போவதில்லை. காத்திடுவார், திரும்பும் போதும் காத்திடுவார். எழுந்து எழுந்து புகழ்ந்திடுவேன், ஆண்டவரை போற்றி அகமகிழ்வேன். ஆவி அளிப்பார், நலங்கள் நல்குவார், அவரிலே என்னை அவர் பெருக பண்ணுவார். ஆவி அளிப்பார், நலங்கள் நல்குவார், அவரிலே என்னை அவர் பெருக பண்ணுவார். முடிந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை, நான் களைத்து போவதில்லை. அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். துன்பங்கள் வந்தாலும் கவலை இல்ல, கண்ணில் வைத்து பாதுகாக்கும் நீங்க இருக்கையில. அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். கரடு முரடான வாழ்க்கையில கர்த்தர் இருக்கையில ஏன் கவலை? பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவீங்க, மகனேன்னு நெஞ்சோடு சேர்த்துக்குவீங்க. நிலப்படுத்துவதும் நீங்கதான், என்ன ஆட்கொண்டு நடத்துவதும் நீங்கதான். நீதிமானாக்குவதும் நீங்கதான், நல்ல பாதையில நடத்துவதும் நீங்கதான். அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன்.
தவறுகள் பொறுப்பதும் நீங்கதான். அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். காண்கின்ற தேவனும் நீங்கதான், என்னை காக்கின்ற தேவனும் நீங்கதான். ஜெயம் கொடுப்பதும் நீங்கதான், தெய்வ பயம் கொடுப்பதும் நீங்கதான். அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். மன்னிப்பு அளிப்பதும் நீங்கதான், என்னை மகனேன்னு அழைப்பதும் நீங்கதான். ரட்சிப்பு அளிப்பதும் நீங்கதான், எனக்கு இரட்டிப்பா கொடுப்பதும் நீங்கதான். அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆலோசனை சொல்லுவதும் நீங்கதான், எனக்கு சமாதானம் தருவதும் நீங்கதான். நித்திய வெளிச்சமும் நீங்கதான், என்னை சத்தியத்தில் நடத்துவதும் நீங்கதான். அப்பா பிதாவே வணங்குகிறேன், அன்பான பிதாவே ஸ்தோத்தரிக்கிறேன். யெகோவா தேவனே ஸ்தோத்தரிக்கிறேன், யெகோவா ஈரே வணங்குகிறேன். யெகோவா ஷாலோம் நன்றி இயேசுவே, யெகோவா ஷம்மா துதி உமக்கே. யெகோவா தேவனே ஸ்தோத்தரிக்கிறேன், யெகோவா ஈரே வணங்குகிறேன். யெகோவா ஷாலோம் நன்றி இயேசுவே, யெகோவா ஷம்மா துதி உமக்கே.